அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜீவ வார்த்தையோடு கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வருகிற ஜீவ வார்த்தை கேட்போம். அதனை தொடர்ந்து ஜீவ மன்னா சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கையிலிருந்தும், நற்சிந்தனையுடன் சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்தும், அதனைத் தொடர்ந்து வாக்குத்தத்த தியானத்துக்கூடாக தேவ ஊழியர் சுசேகர் மாணவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து எடுத்து வருவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 53 முதல் வசனம் வாசிக்கலாமா? தேவன் இல்லை என்று மதிக்கீடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவன் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை என்று யார் சொல்றாங்கன்னா மதிக்கேடன். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது மதிக்கேடு அப்படின்னா என்னங்க? மதி என்பது அறிவை குறிக்கிறது. அறிவை கெடுத்து கொண்டவர்கள், அறிவுக்கு கேடானவர்கள் அப்படின்னு அர்த்தம். என்ன அறிவை குறித்து இங்க தாவீது சொல்லுகிறார்? இது ஒரு வாத்தியத்துல வாசிக்கப்பட்ட, ராகத்தலைவனுக்கு வாசிக்கப்பட்ட சங்கீதம். மங்களாப்தி என்னும் வாத்தியத்துல வாசிக்கப்பட்ட அவர் தாவீதின் சங்கீதம். சரிங்களா? என்ன அவர் கேடாக, என்ன அறிவை கேடாக அவர் நினைக்கிறார் விட, உலகத்திலே நிறைய அறிவாளிகள் இருக்கிறாங்க. அது சொல்லல. வேதத்தை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, ரட்சகரை அறிகிற அறிவு. ஆமேன். அதை கெடுத்து கொண்டவர்கள் அப்படின்னு. யூதர்கள் யார நம்புறாங்க? கர்த்தரை நம்புறாங்க, நியாயப்பிரமாணத்தை நம்புறாங்க, எல்லாம் அவர் தான் சொல்றாங்க. ஆனா எதுக்கு எடுத்துக்கொள்கிறாங்க? மேசியாவை அறிகிற அறிவை கெடுத்துக் கொள்கிறார்கள். இல்லைங்கிறாங்க. மேசியா என்ன வரலன்னு புலம்பல் சுவர்ல போயிட்டு முட்டிக்கிட்டு இன்னும் நிக்கிறாங்க. காரணம் என்ன? மேசியா வந்தது அவர்களுக்கு தெரியவில்லை, அந்த அறிவு அவர்களுக்கு வரவில்லை. அதுதான் மதிக்கேடு. ஆமென், அல்லேலூயா. மதிக்கேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அதை காட்டில் இன்னும் அதிகமா இது மேசியா வரலன்னு சொல்றாங்க, ஆனா கர்த்தரை அறிஞ்சிருக்காங்க. இது ஒரு விதம். ஆனா கர்த்தரே இல்லை, தெய்வமே இல்லைன்னு சொல்றான் பாருங்க. அப்படி சொல்லப்படவங்களை ஒருத்தங்க சொல்லப்படுகிறார்கள். தங்களை கெடுத்து என்ன செய்வாங்களா? தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறது. இயேசு கிறிஸ்து கல்லறை வழியா கடந்து போகிறார். ஒருத்தன் ஓடி நிக்கிறான், இல்ல நிர்வாணமா நிக்கிறான். கல்லுகளாலே தன்னைத்தானே அவன் குத்தி கொள்வானா, காயப்படுத்திக் கொள்வானா. இப்படிங்க முடியும்? இன்னைக்கு நீங்களும் நானும் கல்லை எடுத்து நாம குத்தி கொள்வோமா? மாட்டோம் இல்ல. ஏன் குத்தி கொள்கிறான்? அந்த அறிவே இல்லை அவனுக்கு, அந்த சுய நினைவு இல்லை அவனுக்கு. தங்களை தாங்களே கெடுத்து, இன்னைக்கு குடிக்கிறவங்களா தங்களை தாங்களே கெடுத்து, விபச்சாரம் பண்றவங்க தங்களை தாங்களே கெடுத்து. இந்த கர்த்தரை குறித்த அறிவு இருக்குமானால், ஆண்டவரை குறித்த அறிவு இருக்குமானால், இந்த கேடான விஷயத்துக்கு நம்ம இருதயம் கடந்து போகாது. தங்களை தாங்களே கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆமென். இந்த உலகத்துல என்ன நன்மை செய்யறதுக்கு ஆளே இல்லைங்க. சங்கீதம் 14 சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் சொல்லிக் கொள்கிறான். அதுல சங்கீதத்துல 53 மதிக்கேடன் இருக்கும். இங்க மதிக்கெட்டவன் இருக்கும். மதிக்கேடனுக்கும் மதிக்கெட்டவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னா, மதி கெட்டவன்னா அறிவு கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அறிவே என்ன ஆயிடுச்சுங்க? சுத்தமா கெட்டு போயிடுச்சு, அது வேலை செய்யவே முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல மதி கெட்டவன். மதிக்கேடன் அப்படின்னா என்னதுங்க? அறிவு இருக்கு, ஆனா அது கேடா பயன்படுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இதுல சுத்தமா அறிவு இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல 53:1 அறிவு இருக்கு, ஆனா அதை கேடாக பயன்படுத்துவதற்கு எத்தனம் பண்ணுகிறார்கள் என்ற அர்த்தம். மதிக்கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொடுக்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்த அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவன் இல்லை. இது தாவீதின் சங்கீதம் தான். என்னவா? கிரியைகளை செய்து வருகிறார்கள். இந்த இடத்துல வேதம் இப்படியா சொல்லுகிறது. 53 அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். கிரியைகளை செய்யறாங்க, அருவருப்பான அக்கிரமங்களை செய்யறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுக்கு நீங்களும் நானும் கர்த்தரை அறிகிற அறிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பது தேவன் நமக்கு பாராட்டின ஸ்லாக்கியம், கிருபை. நீங்க நினைச்சுக்கீங்களேன், அது மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம இல்ல ஆண்டவரை அறிகிற அறிவு இல்லைன்னா என்ன ஆகும்?
அது கேடா இருந்தா என்னவோ இல்லை. ஆனா கர்த்தர் நன்மை செய்கிறவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் வாழ்ந்த நாட்களில நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிந்தார். நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் இருக்கிறார் நமக்கு அந்த மதி இருக்குமானால் நம்ம நன்மை செய்யறவங்களா மாறி போயிடுவோம். கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். ஜெயிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலப்பா எங்களுக்கு எவ்வளவு ஸ்தாத்திரமா தெளிவா பேசியிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. ஆமீன். இன்றைய ஜீவ வார்த்தை தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணில் எடுத்து வந்தார். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வருகிற தேவ செய்தி, ஜீவ வார்த்தை நற்சிந்தனை. தானியேல் 6:16, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆமேன். கேட்போமா? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை சகல மறைவான கண்ணிகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விலக்கி தப்புவித்து காத்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் சில பாதைகளை நீங்கள் முன்னேறி செல்ல விடாதபடிக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் அடைத்து வைத்தும் அதன் வழியாய் பல உபத்திரவங்கள், தடைகள், போராட்டங்கள், வியாதிகள் இவைகளில் கட்டப்பட்டும் கட்டவிழ்ப்பார் யாரும் இல்லையே என்றும் தப்புவிப்பார் உண்டோ என்றும் தினம் தினம் தேவனை நோக்கி காத்திருக்கிற கண்ணீர் வடிக்கின்ற உங்கள் மேல் கர்த்தர் மனதுருக்கமாய் பிரியமாயிருந்து இன்றைக்கு உங்களை அவற்றிலிருந்து விடுதலையாக்கி தப்புவித்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கையில், அங்கே என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என்று வாசிக்கின்றோம். தாவீது கர்த்தர் கோலியாத் என்கிற பலங்கொண்ட அசுரனிடமும் சிங்கத்தின் கரடியின் இடமும் இருந்து விடுவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் தாவீதின் ஜீவனை வாங்க தேடின ஆயுததாரியான சவுலிடமிருந்தும் தன் மகனான அப்சலோமிடமிருந்தும் விடுவித்து காப்பாற்றினார். இப்படியாக தாவீது கடந்து போன பாதைகளில் எல்லாம் கர்த்தர் அவனை விடுவித்தார், ஆசிர்வதித்தார் என்பதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களின் சூழ்நிலைகள் எதிர்த்து நிற்கிற கோலியாத்தை போன்றோ, விழுங்க நினைக்கிற சிங்கத்தை கரடியை போன்றோ, அல்லது நம்பினவர்களே உங்களுக்கு எதிராக காணப்பட்டாலும் இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுவிக்கின்றார், தப்புவிக்கின்றார். உங்களுக்கு எதிரான எல்லா பகையையும் தீமைகளையும் இன்றைக்கு மேற்கொள்ளும்படிக்கு உங்களுக்கு பலனையும் தைரியத்தையும் தந்து ஆசிர்வதிக்கின்றார். அடுத்ததாக நாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தில், விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து தப்புவித்தார் என்று வாசிக்கின்றோம். ஈசாக்கை குறித்து பார்த்தோமானால், அவன் தன் தகப்பனின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி பல வகைகளில் முயற்சிக்கின்ற இடங்களிலெல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் பகையுமாக வருகின்றது. ஆனாலும் ஈசாக்கு கர்த்தரை விசுவாசித்து அவரின் வார்த்தையை பற்றி கொண்டு நம்பிக்கையுடன் தொடர்ந்து செயல்படும் பொழுது கர்த்தர் ரெகபோத்தை காண்பிக்கின்றார், கட்டளையிடுகின்றார். அத்துறவின் மூலம் எதிரிகள் சமாதானம் பண்ணப்பட்டார்கள், பகைகள் அமைதலானது, பலுகி பெருகி இருக்கும்படி ஈசாக்கை ஆசிர்வதித்தார் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில், பிரயாசங்களில் காணப்படுகின்ற போராட்டங்கள், பகைகள், எதிரான தடைகளாக எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அவைகளில் இன்றைக்கு சமாதானத்தை கட்டளையிடுகின்றார். அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்தும் மனித தயவு,
அதிகாரிகள் தயவு கிடைக்க பண்ணி பலுகி பெருகி இருக்கும்படி உங்களை இன்றைக்கு ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன் ஆமீன். தேவ ஊழிய சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வந்த அந்த நற்சிந்தனை கேட்டீர்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். அந்த யாக்கோபின் கிணறுகள், துறவுகள் இன்னும் மெக்காவிலே, சவுதி அரேபியாவிலே இருக்கிறது. அந்த தண்ணியில் தான் அவர்கள் மெக்கா காரியங்களை செய்கிறார்கள். அதை அறிந்து கொள்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து எடுத்து வருகிற ஜீவ மன்னா கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். சங்கீதம் 118:6. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்று வேதாகமத்தில் வாசிப்பது மட்டும் போதாது. அதை உங்களுக்கென சொந்தமாக்கி கொள்ளும் போதுதான் அதன் பலனை அனுபவிப்பீர்கள். தன் பட்சத்தில் சர்வ வல்லமை உள்ளவர் இருக்கிறார் என்பது அறிந்த விசுவாசியை யாராலும் எந்த சக்தியினாலும் எதுவும் செய்துவிட முடியாது. தேவன் சாமுவேலை பெயர் சொல்லி அழைத்தார். அவனை இஸ்ரவேலின் மேல் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி ஆக்கினார். கர்த்தர் உங்களையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். நீங்கள் அவருடைய கண்களில் மிகவும் விசேஷமானவர்கள் என்பதை விசுவாசியுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். தாவீதின் அனுபவம் என்ன? கர்த்தர் பலமுறை அவனை சத்துருக்களின் கைகளில் இருந்து விடுவித்து தப்புவித்தார். அதே போல உங்கள் அருகில் இருக்கிற உங்கள் தேவன் இன்று உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை விசுவாசித்து செபியுங்கள். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவன் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. ஆமீன் ஆமீன். ஊழிய சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்து எடுத்து வந்த ஜீவமன்னா கேட்டோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சுசேசரேட் பின்வானவர்கள் ஜீவமன் தேசத்திலிருந்து எடுத்து வருகிற வாக்கு தத்துவத்தை தியானத்துக்கூட கடந்து செல்வோம். உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கேட்போமா? ஆமேன். கர்த்தரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாளிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளில் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 12ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வியாழக்கிழமை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவாரா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த வேத பகுதியிலே 2 பகுதிகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. 2வது பகுதி, தேவன் ஆகிய கர்த்தர் கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாட்களிலே முக்கியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய களஞ்சியங்கள் முதலாவதாக ஆசீர்வதிக்கப்பட்டால், நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் இந்த நாட்களில் ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் சொந்தரித்துக் கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆனால் அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தேவன் எந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் வைத்திருக்கிறாரோ, அங்கே கொண்டு போய் வைத்திருக்கிற அந்த தேசத்திலே இந்த நாட்களிலே நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே 2வது பகுதியிலே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்படியாக இந்த நாட்களில் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாட்களில் பார்க்க வேண்டுமா இருந்தால், ஆண்டவருடைய கற்பனைகள், ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய நியமனங்கள், ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே
இந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த நாட்களை இலகுவாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அதனாலதான் இந்த வேத பகுதியிலே நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறது. எப்படி என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய களஞ்சியங்கள், அதாவது நம்முடைய வீட்டிலே இருக்கிற களஞ்சியங்கள் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய காரியங்கள். இரண்டாவதாக அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், இரண்டாவதாக அங்கே நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் அங்கே இந்த களஞ்சியங்கள் இந்த நாட்களிலே நிரம்பும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதற்கு ஆதாரமாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அது மட்டுமல்ல, பாருங்கள், தேவன் அங்கே வேதம் சொல்லுகிறது, நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அப்ப தேவன் நம்முடைய கையின் பலனை ஆசீர்வதித்தால் தான் அந்த இங்கே சொல்லப்பட்ட நம்முடைய களஞ்சியங்கள் இந்த நாட்களிலே நிரம்புறது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நாங்கள் எந்த தேசத்திலே இந்த நாட்களை இருக்கிறோமோ இந்த நாட்களிலே அந்த தேசத்திலே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இன்றைக்கு நாங்கள் நம்முடைய களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா இருந்தால், நாங்கள் கையிடும் வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா இருந்தால், அந்த ஜீவன் உள்ள தேவனை இந்த நாட்களிலே நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அந்த கர்த்தரை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற வேளையில தான் இந்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் அங்கே நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்திலே நீங்கள் முதலாவது பாருங்கள், இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது, தேவன் சொல்லுகிறார் நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த நாட்களை ஆண்டவர் பேசுகிற வார்த்தை எப்படி என்று சொன்னால், இன்று அவர் விதிக்கிற அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் இந்த நாட்களில் அங்கே கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிவதற்கு ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்றும் சொல்லியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தும் இந்த நாட்களிலே பார்ப்போமாயிருந்த செவி கொடுத்து பார்க்கிற வேளையிலே தான் இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய சத்தத்தை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை அதை நிராகரித்து அவர் சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களில் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த நாட்களில் இருப்போமாயிருந்தால் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அப்படியானால் நீங்கள் இன்றைய கேட்கலாம், இப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஐஸ்வர்யவான்கள் எப்படியாக இந்த நாட்களில் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு பணமோ சொத்தோ பொருளோ இந்த நாட்களில் இருந்தால் அது ஆசீர்வாதம் அல்ல என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்று சொன்னால் தேவன் முதலாவது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையை கூட்டாது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை, நிம்மதியான நித்திரையும் இந்த நாட்களை தரக்கூடியதாக இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, நோயில்லாத வாழ்க்கையாக இந்த நாட்களை வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நோய் இந்த நாட்களில் இருக்காதபடி ஒரு மனுஷன் வாழுவானா இருந்தால், சுகதேவியாக இந்த நாட்களில் அவன் ஆண்டவரை அறிந்த மனுஷன் இருப்பானா இருந்தால், அவனை போல ஒரு பாக்கியவான் இந்த நாட்களில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்கள், ஒரு பகுதியிலே பார்க்கிற வேளையிலே அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் இந்த நாட்களிலே முழு காசுகளையும் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், அங்கே டாக்டரிடத்திலும் கொடுத்து விடுகிறார்கள். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் வேதத்திலே எதை குறித்து சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நாங்கள் நடந்து கைப்பிடிப்போமா இருந்தால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.